கொரோனா வைரஸ் அதுக்கு அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 31ஆம் தேதி தான் உலக அளவுல கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கண்டுபிடிக்கப்படுகிறார். அதற்கு முன்பாகவே வைரஸ் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க டிசம்பர் 31ஆம் தேதி தான் முதல் கேஸ ஃபைல் பண்றாங்க. ஜனவரி 3ஆம் தேதி அது 44 கேஸா உயர்கிறது. ஜனவரி 20, 21 இந்த நேரங்களில் அது 450 கேசுகளாக உயர்கிறது. ஜனவரி 26ல அது 1800க்கும் மேற்பட்ட கேஸாக மாறுகிறது. இன்னைக்கு டேட்ல, அதாவது ஜனவரி 28 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா வைரஸ் அதிக அளவு பாதிப்புடையவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். 106க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. நேற்றைய பதிவில் 86 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சடனா 20 நபர்கள் கூடுதலா இறந்திருக்கிறார்கள். சோ இதனுடைய அப்டேட் என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க? இந்தியா என்ன சொல்லுது? இலங்கையில இந்த பாதிப்பு எந்த அளவு இருக்கிறது? உண்மையிலேயே இந்தியால, குறிப்பா தமிழகத்துல நம்ம நாட்டு மருத்துவர்கள் கொரோனா வைரஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்படி பல்வேறு விதமான டீடைல்ஸ் தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல்ல நம்ம பார்த்த மாதிரிதான் இந்த வைரஸ் தாக்குதல் ஒவ்வொரு தினமும் 2 மடங்கு ஆகிக்கொண்டே வருகிறது. சோ இப்போதைக்கு 4500 நபர்களுக்கு தீவிர சிகிச்சை, கொரோனா வைரஸினுடைய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 7000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சீனால இருந்து வந்த ஒபிஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ 7000த்துக்கும் அதிகமான நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது இறப்பு விகிதம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவை பார்க்கும் நபர்கள் இதனால பயப்பட வேண்டாம். சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போதைக்கு பங்குச்சந்தை இதனால ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்கும். அதே மாதிரி வரப்போற ஒலிம்பிக் இதனால பெரிய அடி வாங்கும். இந்தியாவின் வர்த்தகம், அமெரிக்காவின் வர்த்தகம், இது எல்லாமே பாதிக்கும். உலக அளவில் இந்த வைரஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகிறது. அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்திய அளவுல பார்க்க போனா கிட்டத்தட்ட 35,000 நபர்கள் வேற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பிளைட் வழியா வந்திருக்காங்க. அதுல 4000த்துக்கும் அதிகமானோர் சீனால இருந்தே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அத்தனை நபர்கள் மீதும் இந்த வைரஸ் தாக்குதல் இருக்கா என்பதை நாங்க செக் பண்ணணும். ஆனா யாருக்கும் இல்லை. கொஞ்சம் பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க பூனே டெஸ்டிங் சென்டருக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம நாட்டுல இருக்கிற பிரச்சனை வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கே நம்ம பூனேக்கு தான் கொடுத்து விட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த வைரஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, உஹான் என்கிற மாகாணத்தில் இது நடந்தது. இந்த உஹான் அப்படிங்கிற மாகாணம் இப்போது முழுவதுமாக சீல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் உஹானுக்குள்ள போகவும் முடியாது, வரவும் முடியாது. 1.5 கோடி மக்கள் ஜனத்தொகை நிறைந்த ஒரு மாகாணம் தான் உஹான் மாகாணம். ஆனா இந்த வைரஸ் தாக்குதல் வந்த பிறகு, அதாவது இந்த சீல் செய்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 50 லட்சம் மனிதர்கள் இந்த உஹான் மாகாணத்திலிருந்து வேற வேற இடத்துக்கு போயிருக்காங்க. சோ அத்தனை மனிதர்களில், அதாவது 50 லட்சம் மனிதர்களில் ஒரு 1000 நபர்களுக்காவது இந்த தாக்குதல் இருந்திருந்தால் இதனுடைய எஃபெக்ட், அதாவது இது பரவக்கூடிய தன்மை பல மடங்கு இருக்கக்கூடும். அந்த 50 லட்சம் நபர்களை விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த வைரஸினுடைய தீவிரத்தன்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. உஹான்ல இருந்து யாரும் வெளியில போகக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்டுப்பாடு விதித்த பிறகுமே சீனாவின் தலைநகரம் வர, பீஜிங்ல வர இப்ப அந்த வைரஸ் தாக்குதல் நடைபெற்று விட்டது அப்படின்னு சொல்ற அந்த அதிர்ச்சி தகவலை நாம் என்னவென்று கேட்க. ஏன்னா சீனால மட்டும் கிடையாது, தைவான், ஹாங்காங், நிறைய இடத்துல, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, அமெரிக்கா, இப்படி பல நாடுகளில் இந்த தாக்குதல், இந்த வைரஸின் தாக்கம் என்பது அறியப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான நபர்கள், 1லிருந்து 3 நபர்கள், 5 நபர்கள் வரை யூஎஸ்ல இப்போ அட்மிட் ஆயிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வைரஸினுடைய தாக்கம் இருப்பதாக அவங்க சொல்றாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல இந்தியாவுக்கு இந்த வைரஸ் வந்துருச்சா வரலையா, இதுதான் நம்மிடையே இருக்கும் கேள்வி. சரி, இந்த வைரஸ் வந்துருச்சா வரலையா? கிட்டத்தட்ட 4000 மனிதர்கள் சீனால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வைரஸின் தாக்கம் எப்போது தெரியும் என்றால், இதை நல்லா நோட் பண்ணிக்கணும், ஒரு தினத்திலிருந்து 14 தினங்களுக்குள் தான் இதுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறதே வெளியில வரும். சிம்டம்ஸ்னா நமக்கு சாதாரண காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, கொஞ்சமா நமக்கு இந்த ஜலதோஷம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். இது நார்மலா ஒரு ஜலதோஷம் சொல்றோம் பாருங்க, அதே மாதிரியான அறிகுறிகள் தான். இது எப்போது வரும்? இந்த வைரஸ் நம்ம பாடிக்கு போனது பிறகு ஒரு நாள்ல இருந்து இல்லைன்னா 14 நாட்களுக்குள் தான் வரும். சோ இன்னைக்கு பிளைட்ல வர்றவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வைரஸ் தாக்குதல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. 14 தினங்களுக்கு பிறகு வேணுமானாலும் அவங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இல்லாட்டி அதனுடைய அறிகுறிகள் தென்படலாம். சோ கண்டிப்பா நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, நாங்க இந்த வைரஸை தப்பா எடை போட்டுட்டோம். நேற்று அறிவிப்பு சொல்றாங்க, நாங்க 3 தினங்களாக கொடுத்து வந்த அறிவிப்பு எல்லாமே ஃபெயிலியரா மாறிடுச்சு. நாங்க இன்னைக்கு கொடுக்கிற அறிவிப்பு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஹை அலர்ட், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஹை, மாடரேட் கிடையாது. அதாவது ஒருவேளை இது பெருசா வரலாம் அப்படிங்கிற அந்த அறிவிப்புலாம் கிடையாது, இது பெருசுதான். உலக நாடுகள் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள், நாங்கள் செய்தது பிழைதான் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒத்துக்கொண்டு விட்டார்கள். சோ அவங்க ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா சீனா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லா இறைச்சிக்குமே தடை விதிச்சிருக்காங்க. இது பெர்மனண்டா இருக்கக்கூடும் அப்படிங்கிற வேறொரு ஐயமும் இருக்கிறது. அதாவது இவர்கள் யானை, கழுதை, பன்றி, பாம்பு, பாச்சான் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருந்தாங்க. சோ இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய விலங்குகளை சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி இந்த மீட் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே தடை விதிச்சிருக்கோம், நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க இந்த மார்க்கெட்டை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து வேறொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். பாம்புல இருந்து இந்த வைரஸ் வந்ததாக சொல்கிறார்கள், அது சுத்தமா கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 353 சாம்பிள்ஸ் இந்த மார்க்கெட்ல இருந்து நிறைய இறைச்சி சாம்பிள்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அதுல 32 இறைச்சி சாம்பிள்ஸ்ல இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 32 சாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அதுல 80% சீ ஃபுட்ல இருந்துதான். சோ கடல் உணவு அப்படிங்கிறதுலும் இந்த வைரஸ் தாக்குதல் இருந்திருக்கிறது, பாம்பு அப்படின்னு சொல்றதுலயும் இந்த வைரஸ் தாக்குதல் இருந்திருக்கிறது, பல்வேறு விதமான பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளிலும் இந்த வைரஸ் தாக்குதல் இருந்திருக்கிறது. சோ இந்த இடத்துல இருந்துதான் பரவிச்சு அப்படிங்கறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஏன்னா நிறைய இடத்துல, நிறைய விலங்குகள்ல, நிறைய இறைச்சிகளில் இந்த வைரஸின் தாக்கம் இருப்பதால் சீன விஞ்ஞானிகளே குழப்பமடையும் ஒரு தன்மையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவினுடைய வெப்சைட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோபமும் ஆர்ப்பாட்டங்களும் சப்தங்களும், அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான சப்தங்கள் உயர்கிறது. இது சீனாவின் அரசாங்கத்திற்கு மிக முக்கிய ஒரு கேள்விக்குறியாக அமைய போகிறது. ஏன்னா உஹான் மாகாணத்தின் மேயர் சொல்லியிருக்காரு, இந்த வைரஸ் தாக்குதல்ல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்கன்னா நான் ராஜினாமா பண்றேன், அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த மாதிரியான சில கேள்விகள் அங்க அரசு பதவிகளில் இருக்கும் பல நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இது மாறி வருகிறது. இன்னைக்கு இந்த டேட், அதாவது ஜனவரி 28 எடுத்துக்கிட்டீங்கன்னா சீன அரசாங்கம் சொல்லிட்டாங்க, ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை எதையுமே நீங்க ஆன் பண்ணாதீங்க, இப்போதைக்கு பங்குச்சந்தைக்கு விடுமுறை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பின் வழியாக நிறைய பங்குகள் டவுனுக்கு வந்துடும், நிறைய பேருக்கு இழப்பு வரும், நிறைய பேர் பங்குச்சந்தையிலிருந்து வெளியில வந்துருவாங்க, பணம் என்பது வெளியில போயிடும். சோ நிறைய நேரத்துல இதை தவிர்ப்பதற்காக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பங்குச்சந்தையை மூடிவிட்டார்கள். இவங்க பங்குச்சந்தை மூடுனா அடுத்ததா இது ஒரு சீட்டுக்கட்டு அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி, இந்த பங்குச்சந்தை மூடின உடனே அடுத்ததா பாதிக்கப்பட போறது அமெரிக்காவின் பங்குச்சந்தை. ஏன்னா சீனாவின் பங்குச்சந்தை எந்த அளவுக்கு உயர்கிறதோ அதே அளவுக்கு அமெரிக்காவின் பங்குச்சந்தை உயரும். இது எல்லாராலையுமே கணிக்கப்பட்ட ஒரு செய்தி. சோ சீனாவின் பங்குச்சந்தை அங்கே மூடப்பட்ட போது அமெரிக்காவின் பங்குச்சந்தை அடுத்ததா அடிபடும். அமெரிக்காவின் பங்குச்சந்தை அடிபடும் போது உலக நாடுகளுடைய அனைத்து பங்குச்சந்தைகளும் அடிபடும். இந்தியாவும் இதனுள் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜப்பான் நாட்டவர்கள் சொல்லியிருக்காங்க, சீனாவினுடைய இந்த ஒரு பிரச்சனை அட்லீஸ்ட் இன்னும் 2 வாரத்துக்கு இதே மாதிரி நீடித்தது என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஜப்பான் நாடு சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய காரணம் ஜப்பான் நாட்டினுடைய மிக முக்கியமான ஏற்றுமதியாளர் யாருதான், சீன அரசாங்கம் தான். அதுவும் கிடையாது, ஜப்பான்ல தான் இந்த வருடம் ஒலிம்பிக் நடப்பதாக இருக்கிறது. சோ ஜப்பான்ல 40% டூரிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனர்கள். இவங்க எல்லாம் ஜப்பானுக்கு வருவாங்களா, இந்த ஒலிம்பிக் நல்லபடியா நடக்குமா, இதுவும் ஜப்பான் நாட்டினிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ ஜப்பான் நாடு, சவுத் கொரியா, ஹாங்காங், தைவான் இப்படி பல நாடுகளுக்கு இது பிரச்சனையாக மாறும்போது உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பவே கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்ததாக நான் நேற்றைய பதிவிலே சொன்னேன். சவுதி அரேபியா இதை ரொம்ப பெரிய அளவுல மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெயை எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணணும், ஏதாவது வெட்டி குறைக்க வேண்டி இருக்கிறதா, ஏன்னா இது சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப பெரிய லாஸா மாறும். அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அங்க கூடிக்கிட்டே இருக்கும், யாரும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உஹான் என்கிற மாகாணம் மட்டும் கிடையாது, 27 சிட்டி, கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் மொத்தமா ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார்கள். சோ இந்த வைரஸை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா என்கிற கேள்விக்கு முடியாது என்பதுதான் சீனர்களை பொறுத்த வரைக்கும் பதிலாக இருக்கிறது. அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, 3 விஷயம் தான் செய்ய முடியும். ஒண்ணு, மனிதர்களுடைய கான்டாக்ட் அங்க எங்க போறதை தவிர்க்க முடியும். அதற்காகத்தான் இப்போ உஹான் மாகாணத்துல யாரும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான சிட்டி, சீனாவினுடைய சிட்டி என்பது மூடப்படுகிறது. சோ அடுத்ததா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா மனிதர்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாதீங்க. இந்த 3 விஷயம் தான், இல்லாட்டி இப்படி பாதிப்படைந்த மக்களை தனி அறையில் வைத்து சிகிச்சை கொடுங்கள். இந்த 3 விஷயம் தான் செய்ய முடியும்.
அதை மீறி இந்த வைரஸ் வராம இருப்பதற்கோ இல்லாட்டி வந்த மனிதர்களை குணப்படுத்துவதற்கோ சரியான அளவில் குணப்படுத்துவதற்கோ இன்றைய தேதி வரையிலும் மருந்துகள் என்பது கிடையாது. ஆனா தமிழகத்துல ஒரு பிரஸ் மீட் வந்தது. தமிழகத்துல இதற்கான மருந்து இருப்பதாக சொல்கிறார்களே, சித்த வைத்தியத்தில் இந்த மாதிரி மருந்து இருக்குன்னு சொல்கிறார்களே, உண்மையா என்கிற ஒரு கேள்விக்கான பதில் நம்ம அவங்க சொன்னதேதான். ஏன்னா நமக்கு டெங்கு அப்படிங்கிற ஒரு காய்ச்சலையே நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய அளவுல தமிழகத்துல வரும் போகும் இப்படியே இருக்கு. நிலவேம்பு கஷாயத்துல இருந்து நிறைய விதமான சித்த மருத்துவம் இல்லாட்டி நம்ம பாட்டி வைத்தியத்தெல்லாம் செஞ்சு நம்ம இன்னும் அதுல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டெங்குக்கு சரியான மருந்து கிடையாது என்பதுதான். சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதை மீறி நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாட்டி வைத்தியம், நம்முடைய சித்த வைத்தியம் இது பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரியான இந்த வைரஸை எதிர்த்து நிற்கும் என்று நம்மால் நம்ப முடிகிறது. அதை நம்பித்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. இது ஒரு சாய்ஸ். இது பெரிய ஒரு 90% நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. 10% வேணா ஓகே அது நம்பிக்கையா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் வேற எங்கேயுமே மருந்து இல்லாத போது இந்த மருந்து நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்க போறது கிடையாது. உங்க வீட்டுல இருக்கிற சில பொருட்கள், நிலவேம்பு கஷாயமா இருக்கட்டும், மிளகு ரசமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில பொருட்களை உண்டு வாடுங்கள். யாரும் இறைச்சி பக்கமே போயிடாதீங்க. அது வெளிநாடு இறைச்சி அப்படிங்கறதுல சுத்தமா கை வச்சிடாதீங்க. நான் மறுபடியும் சொல்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நிறைய பேர் நிறைய நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு சாப்பாடு மட்டும், அந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வெளியில ஃபாரின்ல இருந்து இங்க பிரான்சைஸ் வழியாக தொடங்கப்பட்டிருக்கிற நிறைய விதமான இறைச்சி கடைகள் இல்லாட்டி சிக்கன் ஸ்டால்லாம் சொல்றோம்ல, அங்கெல்லாம் போய் சாப்பிடாதீங்க. ரொம்ப பெரிய பாதிப்பை நீங்களே உங்க உடம்புக்கு கொண்டு வர போறீங்க என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஜனவரி 27ஆம் தேதி 2500 நபர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜனவரி 28ஆம் தேதி 4515 நபர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததாக சொல்கிறார்கள். 7000 நபர்களை நாங்க ஸ்கிரீனிங்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா இன்னும் ஒரு 3 தினங்களில் இது இன்னும் பல மடங்காக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ சார்ஸ் அப்படிங்கிற வைரஸ் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட நபர்களை கொன்று குவித்தது, பலியாக்கியது. ஆனா இங்க வேறொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த சார்ஸ் அப்படிங்கிற வைரஸ் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழிந்துதான், அதாவது 8 மாதங்கள் அந்த இடைவெளியில தான் 800 நபர்களை கொன்றது. ஆனா இந்த இப்ப பரவி இருக்கிற என்கவ் 2019 அப்படிங்கிற இந்த வைரஸ் கிட்டத்தட்ட 1 மாதம் முடிவடைவதற்கு முன்பாகவே 110 நபர்களை கொஞ்சிருக்கிறது. சோ இதனுடைய தாக்கம் ரொம்ப பெரிய அளவில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா 3 மனிதருக்கு இந்த மனிதன் பரப்பி விடுவான் என்பதுதான் இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இத வைரஸ் பேசிக் ரீப்ரொடக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் பேசிக் ரீப்ரொடக்ஷன் நம்பர் இந்த என்கவ் 2019 பொறுத்த வரைக்கும் 1.4 to 2.5 வரை இருக்கு. நார்மலா அது பிலோ 1ல தான் இருக்கணும். சோ 1.4 அதாவது ஒரு மனிதன் இருந்து 1.5 மனிதர்களுக்கு இல்லாட்டி 3 மனிதர்களுக்கு இது பரவும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வைரஸ். அடுத்ததா மாஸ்க். இந்த மாஸ்க் போட்டா இந்த வைரஸ்ல இருந்து தப்பிக்கலாமா என்கிற கேள்விக்கான பதில், மாஸ்க் 2 விதம் இருக்கு. ஒரு விதம் இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இல்லாட்டி நார்மலா நம்ம ஒரு பச்சை துணியை வச்சுலாம் ஒரு மாஸ்க் போட்டிருப்போம் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு மாஸ்க், ஒரு முகமுடி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாஸ்க் வழியா நார்மலா ஒரு மனிதன் பேசும்போதோ இல்லாட்டி தண்ணீர் தெளிக்கும் போதோ அந்த தண்ணீர் நம்முடைய மூக்கு அப்படி இல்லைன்னா நம்முடைய வாய் வழியாக நமது உடம்புக்கு போகாம தடுக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற இந்த கொரோனா வகை வைரஸ் காற்றின் வழியாக பரவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ காற்றின் வழியாக பரவக்கூடும் இந்த ஒரு வைரஸை சாதாரண மாஸ்க் போட்டு தடுக்க முடியாது. N95 அப்படிங்கிற ஒரு மாஸ்க் போட்டு தான் தடுக்க முடியும். இந்த N95 அப்படிங்கிற மாஸ்க் இப்போது சீனால எங்கேயுமே கிடைக்க மாட்டுக்கு. சவுத் கொரியால கியூ நிக்கிறாங்களாம். பல கிலோமீட்டருக்கு இந்த கியூ என்பது நீண்டு கொண்டே போகிறது. தைவான் அரசாங்கம் யாருக்கும் மாஸ்கை எக்ஸ்போர்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அங்க இருக்கிற கம்பெனிஸுக்கு. ஏன்னா இது தைவான் நாட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்ச தினங்களில் அதிக அளவு தேவைப்படும் அப்படிங்கறத தைவான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. சோ ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பதற்கான காரணம் இந்த வைரஸ் தாக்குதல் இன்னும் அதிக அளவு வரும் என்று தைவான், ஹாங்காங் போன்ற அரசாங்கங்கள் நம்புகின்றன. சோ ஸ்ரீலங்கால ஒரு நபருக்கு இது பாதிப்பு வந்துவிட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஹைதராபாத்ல 4 நபர்களுக்கு இது பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. யுஎஸ் பொறுத்த வரைக்கும் 20 நபர்கள், கனடாவை பொறுத்த வரைக்கும் 3 நபர்கள், ஜெர்மனி, கம்போடியா, நேபாள் போன்ற நாடுகளில் தலா ஒரு நபருக்கு இந்த வைரஸ் தாக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தாய்லாந்துல 8 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. சிங்கப்பூர்ல 5, மலேசியால 4, இப்படி சொல்லிட்டே போலாங்க. நிறைய நாடுகள் இந்த சார்ஸ் அப்படிங்கிற வைரஸ் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு பரவியதாக சொல்கிறார்கள். இப்போதே இந்த ஒரு வைரஸ் 18 நாடுகளுக்கு பரவியதாக சொல்கிறார்கள். இன்னும் எத்தனை நாடுகளுக்கு பரவும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புள்ளி விவரமாக இருக்கிறது. அடுத்ததா சில விஷயங்களை பார்த்துடலாம். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன ஹெட்லைன் தான், ஆனா நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேணும். சைனாவினுடைய தலைநகரத்துல முதல் டெத் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
ஸ்ரீலங்கா ஒரு நபருக்கு அவங்களுடைய அந்த வைரஸ் தாக்குதல் வந்ததை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, சீனாவுக்கு யாரும் செல்ல வேண்டாம், அங்க இருக்கும் நபர்களை நாங்க எப்படியாவது இங்க கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு வர நபர்கள் மீதும் ரொம்ப பெரிய அளவுல அவங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, ஐசோலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லா நாடுகளும் இதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஈராக்கா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்தியாவை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட நபர்கள் சீனாவில் இருப்பதாக சொல்கிறார்கள். சோ அத்தனை நபர்களையும் இங்க கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். கொண்டு வந்த பிறகு 14 நாட்கள் அவங்களை ஐசோலேட் பண்ண வேண்டும். அதுவும் ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கா இருக்குது. சோ இதை உலக நாடுகள் எப்படி செய்ய போகிறது என்பதுதான் கேள்விக்குறி. சோ அடுத்ததா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சைனா வைரஸ் குளோபல் ரிஸ்க் லெவல் டு ஹைல அவங்க மாத்தி விட்டுட்டாங்க. கனடால 2வது மனிதருக்கு இந்த ஒரு வைரஸ் தாக்குதல் வந்து விட்டது. கம்போடியால ஃபர்ஸ்ட் வைரஸ் தாக்குதல் வந்துவிட்டது. டச் அரசாங்கம் அவர்களுடைய குடிமக்களை சீனாவிலிருந்து அப்புறப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஈராக்ல நிறைய மாணவர்கள் சீனாவுக்கு போயிருக்காங்க. சோ அங்க இருந்து எப்படியாவது அந்த மாணவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். UAE இது எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய அளவுல கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜெர்மனியை சேர்ந்த பல நபர்களும் சீனாவில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு தலைவர்கள் இன்று சீனாவை பார்க்க, அதாவது சீனால போய் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத பார்வையிட போகிறார்கள். இதெல்லாம் அப்டேட் தான். இன்னும் அடுத்த அப்டேட் வரும். கண்டிப்பா தமிழ் பொக்ஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.